எவ்வளவுதான் புது புது டிசைன்களில் ரெடிமேட் ஆடைகள் வந்தாலும் டெய்லர் கடையில் துணி தைத்து அணியும் வழக்கம் குறையாததால் அங்கும் கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகை மற்றும் திருவிழா காலங்களில் புத்தாடை அணிந்து அனைவரும் கொண்டாடி மகிழ்வது வழக்கமான ஒன்று. தற்போது விதவிதமான பல்வேறு டிசைன்களில் புது புது ஆயத்த ஆடைகள் வந்தாலும் தன் உடல் அளவுக்கேற்ற வகையில் ஆடைகளை தைத்துக் கொள்ளும் வழக்கம் குறையவில்லை. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சில நாட்களே உள்ள நிலையில் டெய்லர் கடைகளில் துணி தைக்க கொடுக்கவும் கொடுத்த துணியை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வமுடன் உள்ளனர். ரெடிமேட் மோகம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தொழில பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் நம்மளுக்கு வேலைகள் வந்து நல்லாவே கூடிக்கிட்டே தான் போகுது. ரெடிமேடுக்கு போறோம், ஒரு கலர் பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு பிடிச்ச துணி கிடைக்காது. இப்ப நம்ம மனசுக்கு பிடிச்ச துணியை எடுத்துட்டு வருவாங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க உடம்புக்கு வடிவத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா தச்சு கொடுக்குறோம். அதனால நம்ம தொழில் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. ரெடிமேடு வந்து பார்க்க நல்லா இருக்கும், ஆனா அது வந்து அந்தந்த உடம்புக்கு தகுந்தவாறு அது பிட்டிங் கிடைக்காது. அது அதே போல ஒரே நாள் போடலாம், மற்ற நாள் போட்டா அதை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ரெடிமேட் சட்டை வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டா அளவு ஃபிட்டிங்ஸ் கரெக்டா இருக்காது. பேண்ட்லயும் சரி ஷர்ட்லயும் சரி இருக்காது. நம்ம நேரடியா துணி எடுத்துங்க தைக்கும் போது அதோட பினிஷிங் கரெக்டா இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். அது நான் ஒரு 10 இயர்ஸா ஒரு 10 வருஷமா அங்க வந்து ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப திருப்தியா இருக்குது. எத்தனை ரெடிமேட் கடைகள் வந்தாலும் தொழிலில் நேர்த்தியும் சுத்தமும் இருந்தால் அந்த தொழிலுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். எத்தனை யுகங்கள் கடந்தாலும் டெய்லர்கள் கடைகள் நிலைத்து நிற்கும் என்கின்றனர் இத்தொழிலில் இருப்பவர்கள்.